ஹாய் ஐஸ் வணக்கம். ஐடல் வித் ஆட்டிடியூட் போனஸ் பார்த்தலாங்களா? இதை கேட்டது அகிலான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இன்னொருத்தவங்க மீனாட்சின்னு சொல்லிட்டு 2 ஷார்ட்டாக போடுங்க, எஃப்எஃபாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இதை போடுறேன். அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக நான் எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, மீரா கிட்ட ப்ரூஃப் இருக்குது, நான் என்ன நியூஸ் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மீரா கிட்ட வேணால் போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளில அனுப்பிச்சிருப்பீங்க. அவருமே வெளில போயிருப்பார். அதை வந்து நம்ம மாற்றி அப்படியே ஸ்டோரி லைன் கொண்டு போயிடலாம். இப்போது போகிறாரு. மீரா வந்து வெளில போயிருப்பா. போய் பார்த்தா மீரா இல்லை. ஒயன் அவள் இங்கே இல்லை. என்ன ட்ரை பண்ணுற? செஞ்சே தப்பா? திரும்ப 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 இப்போ பாருங்கள், நான் எதுவும் ட்ரை பண்ணல. நான் தப்பு செஞ்சவளாகவே இருந்துட்டு போகிறேன். நான் தான் அந்த நியூஸை நான் ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கோங்க. நான் இதுக்கப்புறம் கவலைப்படுறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டேன். நேர்மையாக இருந்ததுக்கு எல்லாத்துக்கும் நல்ல கிஃப்ட் எனக்கு கிடச்சிச்சு. நியூஸ் சேனல்லையும் எனக்கு நல்ல கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு உண்மையாக நியூஸ் நான் ரிலீஸ் பண்ணேன். அதை அவங்க ரிலீஸ் பண்ணாததுக்கு எனக்கு அதை விட பெஸ்ட்டான ஒரு கிஃப்ட். இல்லை இல்லை, இப்போது உங்களுக்கு என்ன வேணும்? பாரு, கதவை நீயா திறக்கிறியா? இப்போ நான் கதவை உடச்சி நான் உள்ளே வரவா? இப்போ நீங்கள் கதவை திறக்குறீங்க. அவர் வந்தவொடனே உங்களை பிடிச்சி அப்படியே பெட்டில் தள்ளி விடுற. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இப்போது ட்ரெஸ் எல்லாம் மாற்றிருப்பீங்க. என்னடி என்ன ட்ரை பண்ணுற? என்ன ட்ரை பண்ணுற? பாருங்க ஜிகே, என்னடி பார்க்கணும்? என்ன பார்க்கணுன்ற? நியூஸ் நீ தானே ரிலீஸ் பண்ண? அதான் நான் தான் ரிலீஸ் பண்ணேன். அதுக்கு என்ன தண்டனை இன்னும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கொடுக்கணும், நிறைய கொடுக்கணும்னு தோணுது. அதை நீ ரிலீஸ் பண்ணதால் மட்டும் தானே உனக்கு கொடுக்கணும்னு தோணுது. மற்ற நியூஸ் சேனல்காரங்கிட்டலாம் நான் போய் முன்னாடி நின்று ஏன்டா ரிலீஸ் பண்ணேன் கேட்கணும்னு எனக்கு என்ன இல்லை. அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளும் இந்த ஜேகே கிடையாது. உங்களுக்கு இப்போ என்ன தாங்க வேணும்? நீ ஏன்டி ரிலீஸ் பண்ண அப்படின்றது தாண்டி என்னோடய கொஷினு. எனக்கு வலிக்குது, அவ்வளவும் வலிக்குது. நீ ரிலீஸ் பண்ண அப்படின்றதுக்காக மட்டும்தான் வலிக்குது. நீங்கள் அப்படியே படுத்துகிட்டே இருக்கீங்க. அவர் உங்ககிட்ட வந்திருப்பார். தயவு செஞ்சு கிட்ட வராதிங்க. எனக்கு லாஸ்ட்டாக கொடுத்ததே போதும், என்னால் முடியல ப்ளீஸ். ஏண்டி கத்துன? என்ன பம்புற? சரி, உங்களுக்கு இப்போ என்ன தான் வேணும்? என்னை பழத்திட்டு பத்தலையா உங்களுக்கு? இல்லை, என்னோடய உடம்புக்கு ஏதாவது அப்சஸ் ஆகிட்டு. ஆமாண்டி, உன்னோட உடம்புக்கு அப்சஸ் ஆகிட்டு. ஆமாம் உன்னை ஒரு ப்ராஸ்டியூட்டுன்னு நினச்சிட்டேன், அதனால தான். என்ன? ஆமாண்டி, நீ உன்னை ஒரு ப்ராஸ்டியூட்டுன்னு நினச்சிட்டேன், அதனால தான் உன்கிட்ட வந்து போகணுன்னு தோணுது. வேறு வயிற்றுக்காக ஒன்றும் இல்லை. அப்படிலாம் எனக்கு படுத்து சம்பாதிக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. இல்லை, இந்த உடம்பை வச்சு தான் பிழைக்கணும்னு எனக்கு ஒன்றும். அப்படி தாண்டி பண்ணணும். அப்படி தான், புரியுதா? எங்கூட இருக்கணும்டி. நியூஸ் ரிலீஸ் பண்ணல, இதையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணு. எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணு. அவ்வளோ தைரியமான புடிங்க இறந்து ரிலீஸ் பண்ணு. அன்னைக்கு இருந்தேன், எனக்கு பயம் இல்லை. ஏன் எனக்கு பயம் இல்லை? அன்னைக்கு என்ன இந்த மாதிரி பார்த்தான், இந்த மாதிரி சொன்னான், இந்த மாதிரி படுத்தான். ஜேகே, நான் கூட சொல்கிறேன். ஆமாம், கூட நான் படுத்தேனா அப்படின்னு சொல்லவாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே வந்து உங்கள் மேலே வந்து லேனா வர்றாரு. பாருங்கள், எனக்கு நான் இந்த மாதிரி கேரக்டரே கிடையாது. அதுக்கப்புறம் என்னால் அதுலேருந்து வெளில கூட வர முடியல. அது என்ன பெயின், என்ன வலி அப்படின்றது எனக்கு சுத்தமாக எனக்கு தெரியல. எவ்வளோ பெரிய காலையாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வலி வரும்போது அடங்கி போய் நிற்கும்ல. நான் இந்த மாதிரி தான் இருக்கேன். ஏதோ நடப்பணமாக சுற்றுற மாதிரி இருக்குது எனக்கு. அது நடந்ததுக்கப்புறம் இப்படி கெஞ்சுற ஆள் கூட நான் கிடையாது. ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தள்ளி விடுறீங்க. என்னடி தயவு செஞ்சு விடுறீங்களா? என்னால் முடியல. இருக்கேன், உடம்புலாம் இருக்குது, ஒன்றும் குறை மாதிரி தெரியல. பட் ஆனால் எதுவுமே இந்த கையை தூக்குறது கூட கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நான் தான் சொல்கிறேனே, இந்த நியூஸை நான் ரிலீஸ் பண்ணலை. இந்த மாதிரி கெஞ்சுற ஆள், இந்த மாதிரி அழகிற ஆள் கூட நான் கிடையாது. எதுக்கு அழறேன்னு என்னன்னே தெரியல. அவருக்கு நீங்கள் சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்குது, அதை நம்பணும்னு தோணுது. பட் இருந்தாலும் இவளுக்கு ஏன் லவ்னு புரிய மாட்டேங்குது. இப்போ கூட நான் லவ் பண்ணுறியாடான்னு ஒரு வார்த்தை ஏன் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு அப்படியே வந்து கிட்ட வந்து ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுற?
என்னடி என்ன? வேறு யாராவது? ஆமாம், வேறு யாராவது கேட்குது, வேறு யாராவது தான் கேட்குது இந்த உடம்பு அப்படின்னு நினச்சிக்கோங்க, அப்படின்னு நினச்சிக்கோங்க. என்னடி என்ன? திமிரா? திமிரா வலிக்குதுங்க, தயவு செஞ்சு தூர போகிறீங்களா? என்ன எந்த உரிமை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்? ஆமாண்டி, என்ன நீ பழி வாங்கினதுக்கா? நான் என்னங்க பண்ணேன்? அந்த நியூஸை நான் ரிலீஸ் பண்ணவே இல்லைங்க. என்ன தான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க? எப்படி நீ ரிலீஸ் பண்ணலாம்? இப்படி எனக்கு அதாண்டி வலிக்குது. அதனால தான் ஒன்று இப்படி எல்லா பொண்ணுக்கிட்டே இப்படி தான் போய் ஏன்னு கூட கேட்க மாட்டேடி நீ? அதை கூட கேட்கணும் எனக்கு தோணலைங்க, எனக்கு தோணலை. ஏன்னா எப்போ நீங்கள் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணீங்களோ கேட்கணும்னு தோணலை. உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு. இப்போ இல்லை, 0. என் முன்னாடி நீங்கள் 0 தான். நீங்கள் என்ன பண்ணாலும் ஏதோ பண்ணிட்டு போட்டோம், ஏதோ நம்ம கேட்டுட்டு போயிடுவோம், நீ என்ன பேசினாலும் அப்படி தான் தோணுது. இப்போதைக்கு இந்த நிமிஷம் அப்படியே கடந்து போனால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உன்னை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கணும்னு எனக்கு தோணவே கிடையாது. உங்களை இவ்வளோ பெரிய சொசைட்டியில் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருந்துகிட்ருக்க, இப்படி சீப்பாக நீ நடந்துப்ப. ஆமாண்டி, சீப்பாக எல்லா பொண்ணுக்கிட்டையும் இப்படி தான் போய் நடந்துகிட்ருக்கணாடி. எல்லா பொண்ணுங்களும் பெட்ரூம்லேயும் போயிட்டு இப்படி தான் பண்ணிகிட்ருக்கணா? இல்லை அதுக்கப்புறம் பழி வாங்குறதுக்கு மட்டும் உங்க கூட படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், திரும்ப அங்கே வந்திருக்கணும்னு எனக்கு என்ன வந்திருக்காதுடி, வந்திருக்காது. ஆனால் நான் லவ் பண்ணுறேன்டி, லவ் பண்ணுறேன். தள்ளு, லவ் பண்ணுறேன். என்ன லவ் பண்ணுறேன்? என்னையா லவ் பண்ணுறேன்? லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட அப்போ வந்து நீ கேட்டுக்கணும்ல. ஏன் கேட்கல? நான் செஞ்சுருப்பேனா, செய்ய மாட்டேனா? அப்போ நம்பியிருக்கணும்ல. அவள் செஞ்சுருக்க மாட்டா அப்படின்னு நீ உன்னால் என் நம்ப முடியல. என்னை பற்றி இப்போ உனக்கு என்னடா தெரியும்? என்ன தெரியும்? என்னடி மரியாதை குறை? ஆமாய்யா, ஆமாம். இப்போ நீ அன்றைக்கி நடந்ததுக்கப்புறமே உன் மேலே இருந்த மரியாதையும் போயிடுச்சு, அபிப்பிராயம் போயிடுச்சு. நான் எப்பயோ சொல்லிட்டேன். என்னால் முடியல. நான் எப்படி உங்ககிட்ட அழறேன்னு எனக்கு தெரியல. உன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது, அது தப்பாக போயிடுச்சுன்றதுக்காகவா, இல்லை என்னோடது எல்லாமே போயிடுச்சுன்றதுக்காகவா? ஏன்னு தெரியவே இல்லை, சுத்தமாக தெரியல. என்னோடய கேரக்டரே இது இல்லை, நானாகவே இல்லை. என்னடி என்ன? இப்போ எதுவும் நான் உன்னை பண்ணக்கூடாது. ஆமாம், என்னை எதுவும் பண்ணாத. நீ என்னை தொடுறது இப்படி ஊறுது எனக்கு. இப்படி நீ தொடுற இடம்லாம் இப்படி எரியுது, இப்படி பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கலாமான்னு இருக்குது அன்னையிலேருந்து. அப்படியா? சரிடி, சரி. நான் பண்ணுறது உனக்கு அப்படி தான் இருக்குண்ணா, அதை தான் நான் பண்ணுவேன்டி, அதை தாண்டி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே பிக்கிறாரு. பண்ணு. இப்போ கூட நீ லவ் பண்ணுற அப்படின்றதான் சொல்கிறியே தவிர, ஒரு நிமிஷம் சாரிடி, மன்னிச்சரி, என்ன தான் உன் சைடில், உன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தான் நடந்துச்சு? ஒரு வார்த்தை கேட்க தோணுதா உனக்கு? தோணலை. எப்போ நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணாமல் நீ என்ன பைத்தியமா? நீ லவ் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுற? எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் இருந்துகிட்ருக்கேன்? நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ண? இப்போயும் அதே பண்ணுறான் பண்ணோம். இப்போது நீங்கள் வந்து என்னை லவ் பண்ணுறன்றதை புரிய வைக்கிறதுக்காக வரல. இந்த உடம்பு உங்களுக்கு திரும்ப தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அதனால தானே சிக்கி மனசு தேவையில்ல. இந்த உடம்பு அப்படி தானே உங்களுக்கு பார்வையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ், அதாவது நீங்கள் வந்து ஒரு டிஷர்ட் மாதிரி போட்டிருந்துருப்பீங்க, அது அப்படியே பிச்சை மாதிரி காலர்கிட்ட, அதாவது இந்த கழுத்துக்கிட்ட கொஞ்சமாக பிச்சை இருந்திருக்கும். உங்கள் ஷர்ட் அப்படியே தூக்கி விட்டுருப்பாரு, அதை அப்படியே டக்குன்னு திரும்ப அப்படியே மூடிட்டு பாரு. அது நடந்தே எத்தனை மாதம்? கிட்டத்தட்ட 1.5 மாதம் 2 மாதம் இருக்குமாடி. உடம்பு மட்டும் தான் வேணும்னு நினச்சேன்னா திரும்ப வந்திருப்பேன், அடுத்த நாளே வந்திருப்பேன். தோணிக்கிட்டே இருந்தது. ஃபஸ்ட் டைம் என்ன இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே கில்ட்டி ஃபீல் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் நீ எப்படின்றத எனக்கு வலிக்குது, அப்படியே அறுத்துக்கிட்டு போகுது எனக்கு ஒரு பக்கம். ஒரு இது சொல்லுங்கள் ஜேகே, நம்புகிறேன். என்ன சொன்னாலும் நம்பணும்ல. ஆனால் நான் சொல்கிறத ஒரு துளி அளவு கூட நம்பணும்னு உங்கள் மனசில் எண்ணம் இல்லைங்க. எண்ணம் இல்லவே இல்லை. நான் மீனா கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அவள் இல்லடி, அவள் இல்லை. சரி நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளுவீடுங்க. எங்கே போகிற? நான் காமிக்கிறேங்க, நான் என்ன நியூஸ் நான் அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன்.
எனக்கு எனக்கு எதுவும் நீ காமிக்க தேவையில்ல, காமிக்க தேவையில்ல. நீ இப்போது ஒன்றை காமிச்சா மட்டும் போதும். எனக்கு நீ மட்டும்தான் தேவை. அதுவும் உன்னோட லவ்வோடு எனக்கு தேவை. லவ்வா? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இப்போது என்னை காமிக்கணுன்றதுக்கு லவ் ஒன்று முன்னாடி வேணுமா? இல்லை லவ் இல்லை லஸ்ட்டாகவே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி இப்போ மேலே இருக்கீங்களா? உனக்கு புரியுதா இல்லையா ஒயன்? உன்கிட்டேருந்து எனக்கு ரெண்டுமே வேணும். ஃபஸ்ட்டு லவ் தாண்டி வேணும். எனக்கு லவ் தான் வேணும். இந்த லவ்வால் மட்டும் தாண்டி அன்றைக்கி இப்படி நடந்துக்கிட்டேன். ஓ லவ், எந்த பொண்ணுக்கிட்டேயும் லவ் என்னால் அதை யோசிச்சு கூட பார்க்க முடியலங்க. யோசிச்சு கூட பார்க்க முடியல. தோ பாரு, உங்ககிட்ட நான் என்னால் எப்படி புரிய வைக்கிறதுனால எனக்கு தெரியல. நீ எப்படி பண்ணிட்டேன்றதுக்காக மட்டும்தாண்டி அன்றைக்கி எப்படி பண்ணேன். ஓ ஏன் ஒரு வாரத்தை உங்களுக்கு கேட்கணும்னு தோணலையா? நான் தான் சொன்னேனே, நான் அதை ரிலீஸ் பண்ணல அப்படின்னு. நீ என்னடி சொன்ன? என்ன சொன்னேன்? நான் தான் ரிலீஸ் பண்ணேன். என்ன நடந்துச்சோ அதை தான் நான் ரிலீஸ் பண்ணேன்னு சொன்னேன். ஆமாம், என்ன நடந்துச்சோ நான் அதுதான் ரிலீஸ் பண்ணேன். பட் ஆனால் இந்த ரூமராக ஸ்ப்ரெட் ஆனதை அவங்க வந்து டிஆர்பி ஏற்றுறதுக்காக மற்ற சேனலில் என்ன போட்டாங்களோ அதையே போடுவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இத்தனை நாள் அந்த நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் கொடுத்த சேனல் நியூஸை ஒரு 10% தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்றதெல்லாம் மற்ற சேனலில் என்ன இருக்கோ அதுதான் நான் கொடுக்குற நியூஸை அவங்க டைரெக்டாக யார் அதுக்கு நியூஸ்க்கு உரியவங்களோ அவங்கக்கிட்ட மிரட்டி பணம் வாங்கிட்டுருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த சேனலில் எனக்கு ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு தோணலை. இதெல்லாம் எனக்கு நம்ப வேணாமான்னு தோணுது. ஓ அப்படியா? சரி 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 நீங்கள் நம்ப வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்புங்க. இப்போ என்னத்தை நான் உங்களுக்கு காமிக்கணும்? லவ்வை என்னால் காமிக்க முடியாது. லஸ்ட்டை வேணா காமிக்கிறேன். என்னையே காமிச்சது தானே. புதுசாக என்ன எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணுன்றதை எடுத்துக்கோங்க. தோ பார்வையன், உன்னோட விருப்பம் இல்லாமல் என்னோடய விருப்பத்தோடு தான் நீங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு இருந்தீங்கள்ல. சரிங்க, இப்போ நான் விருப்பமாகவே இருக்கேன். எனக்கு இப்படி படுக்க கம்ஃபர்டபுளாக இல்லை. நான் அந்த பக்கம் சைடை திருப்பி படுத்துக்குவா. நேராக பெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக படுக்குறீங்க. என்னடி பண்ணுற? என்ன ட்ரை பண்ணுற? நான் நல்லவ தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறியா? நம்ப மாட்டீங்க நீங்கள் ஜேகே, நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் நல்லவெல்லாம் கிடையாது. கேடு கட்டவ, கேவலமானவ, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்படியே கூட இருந்துட்டு போயிடுறேனே. உங்களுக்கு நிறைய வலிக்குது. ஏன்னா சேனல் சைட்லேருந்து ஏமாற்றிட்டாங்க. நான் போடாத நியூஸை போட்டேன் அப்படின்னு சொல்லி இவனும் என்ன வேணுன்றதை எடுத்துட்டான். என்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவ்வளோதான் வாழ்க்கையே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் எல்லாத்தையும் ஏற்றுக்க தயாராக இருக்கேன், எல்லாத்தையும் தாங்கிக்கணும் அப்படின்னு என் தலையெழுத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. பார்வையன், உங்ககிட்ட எனக்கு லவ் வேணும், லவ் மட்டும் தாண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இறுக்கி அனுப்பிச்சிருப்பாரு. தயவு செஞ்சு தூரம் போறியா லவ்வுன்னு சொல்லி என்கிட்ட வராத. லஸ்ட்டுன்னு சொல்லு. லஸ்ட்டுக்காக வேணா படுக்கிறேன். என்ன பண்ணணும் சொல்லு. ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட்டை உருவி நீங்கள் கடாச்சிருப்பீங்க. இப்போது உங்கள் இன்னரோட தான் நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. கீழே வந்து நீங்கள் பேண்ட் போட்டிருக்கீங்க. நைட் ட்ரெஸ்க்கு போடுவாங்களா அந்த பேண்ட் போட்டிருக்கீங்க. என்னடி பண்ணுற? இல்லை நீங்கள் பார்க்காத இடம் ஒன்றும் இல்லைல்ல. இதையும் ரிமூவ் பண்ணவா? கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. தப்பாக இருக்கும். என்ன பண்ணுற? பிடிக்கலையா? நான் வேறு ஏதாவது ட்ரெஸ் போட்டு வருவா? பையன், உன்கிட்டேருந்து எனக்கு லவ் வேணும்டி. லவ்வோடு வேணால் இதை கொடு, தாராளமாக எடுத்துக்கிறேன்டி. வேணும் ரொம்ப வேணும்னு தோணுது தான். நான் இல்லைன்னா சொல்லலை. பட் ஆனால் இப்படிலாம் பண்ணாத ஒய்யன். நான் லவ் பண்ணுறேன்டி, அதோட வெளிப்பாடாக தாண்டி அன்றைக்கி நடந்துச்சு. இப்போ கூட லவ்வோடு தாண்டி வந்தேன் உங்ககிட்ட அதை சொல்லணும் அப்படின்னு. ஆனால் நீ ஏன் நீ ரிலீஸ் பண்ண, அதை நீ நம்பிட்டியா? நீ நம்பினதால தானே அப்போ ரிலீஸ் பண்ணியிருப்ப. உன் மனசில் அது இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் இருக்கணுன்றதுக்காக காமிச்ச ஒரு கோபம் தாண்டி அன்றைக்கி அது. இன்றைக்குமே அதை ஸ்ட்ராங்காக காமிக்கணும்னு நினச்சேன்டி. நான் மட்டும் உன் மனசில் இருக்கணும், உன் உடம்புக்காகவாவது நான் வரேன் அப்படின்னாவது நீ நினைக்கணும், உனக்கானவனா நான் தெரியணும் அப்படின்றத மட்டும் தானே நான் நினச்சேன். தப்பாக எதுவும்
இல்லை இல்லை ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அழைக்கிறாரு. என்ன லவ்வோடலாம் என்னை கட்டி பிடிக்காதீங்க, என்ன ப்ளீஸ் ப்ளீஸ், லாஸ்ட்டோட ம் ம் அழறவா அழவா, என்னால் முடியலன்னு சொல்லி அழவா. ஒய்யன் தயவு செஞ்சு இப்படி பண்ணாதடி, எனக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி பேசுகிற நீ? பேச வைக்கிறீங்கங்க, பேச வைக்கிறீங்க. என்ன அந்த நியூஸ் சேனலில் நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறீங்களா? ரெக்கமெண்ட் பண்ண போகிறீங்களா? ஓ, அவன்கிட்ட நிறைய பணம் இருக்குது, மில்லியனியர் நீங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணால் எடுத்துப்பாங்க. ஓ, இவ்வளோ பெரிய ஐடலே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, அப்போ இவ கூட அந்த ஐடலுக்கு வந்து கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நியூஸ் எழுதுவாங்க. எழுதிட்டு போட்டோம், ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா? ஓ, ஏன் நீ என்ன தான் நீ ட்ரை பண்ணுற எனக்கு புரியலடி. நான் காலில் அவனா விழுந்துருவா, நான் செஞ்சு தப்புக்கலாம் மன்னிச்சிரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு காலுக்கிட்ட கை எடுத்து போவார். அப்படியே நீங்கள் எந்திரிச்சு என்ன ஜேகே பண்ணுற, என்ன பண்ணுற? இப்போ கூட நான் செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு லவ்வோட ஒரு வாரத்தை உனக்கு பேச தோணல இல்லை? சாரிடி, லவ் யூடி பொண்ணாட்டி, லவ் யூடி, ப்ளீஸ் டி மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிப்பார். நீங்கள் வந்து அழறீங்க. அவரோட காலர் ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு அவரோட செஸ்ஸில் அவங்க முகத்தை புதைச்சிட்ட மாதிரி. நான் பண்ணவே இல்லைங்க, பண்ணவே இல்லை. நான் நம்புகிறேன். அப்படி ஏன்டா என்ன ஃபோர்ஸாக எடுத்துக்கிட்டேன்? எனக்கு இப்போ கூட அதை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. என்னை பார்த்தா பயமாக இருக்குது. உதட்டிலலாம் ஏதோ பின்ன குத்தி வச்சுருக்க, கையை ஃபுல்லாக டேட்டோ, வில்லம் மாதிரி எனக்கு தெரிஞ்ச அன்றைக்கி தெரியுமா? சரி, இப்போ என்ன பண்ணணும்? அதை வேணால் ரிமூவ் பண்ணிடுவா. கை ஃபுல்லாக டேட்டோ இருக்கிறத மட்டும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது ஆர்மிஸ்க்காக. என்னை மட்டும் ஏற்றுக்கோடி ப்ளீஸ். எனக்கு இப்போதைக்கு இந்த ஹக் மட்டும் வேணும். ஏன்னு தெரில, உங்ககிட்டேருந்து எடுத்துக்கணும்னு தோணும். உங்ககிட்ட கோவத்தை கூட எனக்கு காமிக்கணும்னு தோணலை. அவ்வளோ வலிக்குது, உன்னை பார்த்தா பயமாக இருக்குது, அவ்வளோதான். அதனால் உன் முகத்தை பார்க்காம இப்படி கட்டி மட்டும் பிடிச்சிக்கிறேன். ஏன்னு தெரில, இந்த கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. பட் ஆனால் ஒரு லவ் எனக்கு பிடிக்கல, லாஸ்ட்டு எனக்கு பிடிக்கல. சரி ஓகே, நான் உனக்கு லவ் கொடுக்கல, லஸ்ட்டு கொடுக்கல, நான் எப்படி உனக்கு கம்ஃபர்ட் மட்டும் கொடுக்குறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தடவி கொடுத்துட்டே அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்துருப்பாரு. அப்படியே நீங்கள் படுத்து தூங்கியிருப்பீங்க. அப்படி தான் ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருக்கீங்க. அவர் உங்க கூடவே படுத்துட்டு அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி படுத்துட்ருக்காரு. மீரா வந்து டோர் நாக் பண்ணுறா. ஒய்யன் என்ன பண்ணுற? மீரா, நான் உள்ளே இருக்கேன். ஜேகே, நீங்கள் உள்ளே இருக்கீங்களா? என்ன வேணும்? இல்லை, அவள் சாப்பிடல, லஞ்ச் வாங்கிட்டு வந்தா. சரி, அப்புறமா சாப்பிட்டுப்பா, நீ போ. ஐயோ, அப்போது பேட்சப் ஆகிட்டாங்களா? இப்போ உள்ள என்ன நடக்கும்? இவன் எதுவும் வாயை திறக்க மாட்டா. ஜேகே தான் வாயை திறக்கிறாருன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்தா இப்போது மீச்செல்லாம் நடக்குது அவர் வேலை. என்ன யோசிக்கிற மீரா? தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மீரா வந்து வெளில கிளம்பியிருப்பா. நீங்கள் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறீங்க, அது ஜேகேவோட செஸ்ட்டாக இருக்குது. முழிச்சு பார்க்கும்போது என்ன பண்ணுற ஜேகே? துரப்போ. என்னடி, நீ தானே என்னை கட்டி பிடிச்சிக்கிட்ட? இல்லை, எனக்கு வேண்டாம். உங்ககிட்ட எப்படி நான் இவ்வளோ நேரம் நான் கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டுருக்கேன். தயவு செஞ்சு போறியா? உன்னை பார்க்கும்போதே எனக்கு வெறுப்பாக இருக்குது. தயவு செஞ்சு துருப்போ. பார், நீ அந்த நியூஸை ரிலீஸ் பண்ணவளாவே இருந்துட்டு போகிற. இல்லை, நீ ரிலீஸ் பண்ண அப்படின்றத கூட நான் ஏற்றுக்கிறேன். என்னை போன்னு சொல்லாத, லவ்வை ஏற்றுக்கூடி. நான் லவ் பண்ணுறேன், நீ இல்லாமலாம் இருக்க முடியாது. நீ ஏன் இப்படி அழற? நீ ஏன் இப்படி மாறிட்ட? உன்னோட கேரக்டர் ஏன் சேஞ்ச் ஆச்சுன்னு எனக்கே வருத்தமாக இருக்குடி. நீ அழும்போது உன்னோட இந்த ஆட்டிடியூட் எங்கே போச்சு, அந்த தைரியம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே தேரண்டி மிஸ் பண்ணுறேன். அப்படி இருக்காத ஒய்யன், எல்லாம் போயிடுச்சியா? எல்லாத்தையும் போக வச்சோம் நீ தானேடா, நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலர் அப்படியே பிடிச்சி இழுத்து அப்படியே தள்ளி விட்டுருப்பீங்க. அந்த ஃபோர்ஸுக்கு அப்படியே போய் திரும்ப பெட்டில் அப்படியே விழுவார். பார் ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவர் மேலே படுக்க வச்சுருப்பாரு. கையை எடுக்கிறியா? தயவு செஞ்சு தூர போறியா? தொட்ட கையை அப்படி என்னாச்சடி, ஏன்டி இப்படி பண்ணுற? அப்படி தான் இருக்குது. மேலே ஃபுல்லாக அப்படியே கத்தியால் கேச்சுக்கணும் போல் இருக்குது.
அப்படி தான் இருக்குது. இப்போது உங்களுக்கு 2 months கிட்ட ஆகிருக்கும் இல்லைங்களா? இப்போது நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே மயங்கி விழுந்திருப்பீங்க. நீங்கள் அப்படியே டென்ஷன் ஆனதும் பிபியில் தான் விழுந்துட்டீங்க போல், தண்ணி தெளிச்சு எழுப்பியிருப்பாங்க. திரும்ப திரும்ப அதேமாதிரியே மயங்கி விழுறீங்க, சாப்பிட மாட்டீங்க, அதேமாதிரி நடந்துக்கிறீங்க. ஜேகே வந்து உங்கள் கூட தான் இருந்துகிட்ருக்காரு. பிடிஎஸ்கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு. என்ன ஆச்சு ஏன்னு ஒரு மாதிரியாகவே சுற்றிட்டுருக்க, என்ன ஆச்சு? உன்னை பார்த்ததில் இருந்தால் அப்படி யார் ஏன்னு தெரியல. தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளில போறியா? உன்னோட ஐடல் தான் அந்த ரூமில் தான் இருக்கா. அவள் கூட வேணா போய் படுத்துக்கோ, இருந்துக்கோ, என்ன வேணா என்னடி பேசுகிற, என்ன பேசுகிற நீ? என் பொண்டாட்டி யாரை கேட்டு நான் உனக்கு பொண்டாட்டி ஆனேன்? எப்பத்துலேருந்துடா எந்த உரிமை உனக்கு? இந்த பார், இந்த உரிமையாக பேசுகிறவெல்லாம் வேண்டாம், தூரம் போறியா போ. அவனை பார்த்தாலே அருவருப்பாக ஃபீல் ஆகுறேன். ஏன்னே தெரியல, அவனை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோவமாக வருது. தயவு செஞ்சு போ ஜிம்மு. ஜேகே போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் அப்படியே ரொம்ப பொறுமையாக ரொம்ப கஷ்டமாக ஹாலில் போயிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாரு. நீங்கள் திரும்ப ஒரு மாதிரி முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீராவை கூப்பிடுவீங்களா? இவர் தான் வருவார். என்ன ஆச்சுடி, என்ன தான் உனக்கு சொல்லு. இப்போ நான் ஒரு 3rd பர்சனாகவே இருந்துட்டு போகிறேன், என்னாச்சு சொல்லு. தெரியல, எனக்கு பீரியட்ஸ் 2 months ஆகலை, கன்சீவாக இருப்போன்னு வர சந்தேகமாக இருக்குது. இதெல்லாம் ஒன்றால் அதான் இருக்குமான்னு தோணுது. பார்த்தாலே கடுப்பாக இருக்கு. என்னடி சொல்கிற? கன்சீவாக இருக்கியா? தெரியல. உன்னோட பிள்ளை உன் வயிற்றுல வளருதடி அப்போ அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல கையை வச்சிருப்பாரு. கையை எடுக்கிறியா? நீ மட்டும் என்னை தொட்டேன்னு வச்சுக்கோயேன். என்னடி உனக்கு பிரச்சனை? நான் உன்னை லவ் பண்ணுறடி, கல்யாணம் பண்ணிக்கலாம்டி, ப்ளீஸ் டி. அக்செப்ட் பண்ண முடியாது. சரி வா ஹாஸ்பிட்டல். நீ வராத, நான் போய்க்கிறேன். மீரா கூப்பிட்டு நான் போய்க்கிறேன். சரி நீ போ அப்படின்ட்டு பாரு. நீங்கள் வந்து மீரா கூப்பிட்டு போயிருப்பீங்க. நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, சோகமாக வரீங்க, ரொம்ப சோகமாக வரீங்க, கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. என்ன மீராச்சி, என்ன அவள் கன்சீவாக இருக்காளா? ஆமாம் ஜேகே, அவள் கன்சீவாக இருக்காளாம். அதை கேட்டவொடனே அவருக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்படியே போயிட்டு மீராவை கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு உங்ககிட்ட வந்து அப்படியே உங்களுக்கு தூக்கிட்டு சுற்றுறேன். என்ன பண்ணுற நீ? தயவு செஞ்சு கை எடுக்கிறியா? எடு ஏன்டி அடிக்கிற? வலிக்கடி. தயவு செஞ்சு கீழே விடு. என்ன டச் பண்ண தள்ளுங்க. நீ என்ன தொட்டுறது? ஏன்டி இன்னும் உனக்கு கோவம்? உன் என் வயிற்றில் என்னோட குழந்தை இருக்குது. எப்படி வந்துச்சு? என்னெல்லாம்? அப்போ என்ன பண்ண? பயமுடு. என்ன நான் தூரமாக இருந்துக்கணும், உன்கிட்ட வரக்கூடாது அப்படி தானே? என்கிட்ட வராத, என்னை தொடாத, தூரம் போ. என்னை பார்க்க பிடிக்கல, என் வீட்டை விட்டு வெளில போ. ஏண்டி அவ்வளோ? ஆமாம், நான் பார்க்கும்போதெல்லாம் நீ பண்ணதான் ஞாபகம் வருது. சரிடி, அதுக்குன்னு எனக்கு இப்படிலாம் தண்டனை கொடுக்காதடி, பேசு. என்கிட்ட பேசுடி, அதுவே போதும் எனக்கு. உங்ககிட்ட பேசணும் தானே? வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலரை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. டோரை லாக் பண்ணுறீங்க. உட்காரா. அப்படியே உட்காராரு அவர். என்னடி என்னாச்சு சொல்லு. உங்ககிட்ட பேசணும், நிறைய பேசணும். லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல? ஆமாம், லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா லவ் வந்து எப்படி பேசணும்? இப்படி தான் பேசுவியா? எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் பேசுவியா? இல்லை என்கிட்ட மட்டும்தான் அப்படி பேசுனியா? சொல்லு. நான் ஒன்று மட்டும்தானே லவ் பண்ணேன். எப்படி நம்ப சொல்கிறேன்? இவ்வளோ பெரிய ஐடல் நான் நம்பி என்னை எப்படி கொடுக்கணும்னு தோணுது? எனக்கு தோணவே இல்லை. உன்னை நம்பி எனக்கு கொடுக்கணும்னு தோணவே இல்லை. இதில் என் புள்ள வேறு, அதனால தான் இப்போ உன்னை கூப்பிட்டு வந்து பேசுகிறேன். சொல்லு, என்ன பண்ண சொல்லு. என்ன பண்ணால் நம்புவேன்? தெரியல, உன்னை நம்பணும்னு எனக்கு தோணவே இல்லை. நீ என்ன பண்ணாலும் நம்பலாமா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் மட்டும்தான் வருது. அதனால தான் உன்னை எப்படி தூரமாகவே வச்சுருக்கேன். பக்கத்தில் விட்டேன்னு வச்சுக்கேன், நான் விழுந்துட்டேன் அப்படின்னா என்னால் எழுந்திருக்க முடியாது. வாங்கிட்டேன்னா உன் மேலே மறக்க முடியாது போய்டும்ல. இவ்வளோ பெரிய ஐடல் நான் யார்? சும்மா ஜீரோ ஜேர்னலிஸ்ட்ன்ற பேரில் ஜேர்னலிஸ்டாக இருந்தால் கூட என்னை தூக்கி தூரம் எரிஞ்சிட்டாங்க. எனக்கு பழைக்க தெரியாது. நீ சொன்னீங்க
இதை கூட நியூஸாக போடுடி அப்படின்னு. இன்னும் ஒருத்தி இருந்தால் கண்டிப்பாக போட்டிருப்பா. போட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கூடான்னு உன் காலரை பிடிச்சி நின்றுட்டு இருந்திருப்பா. டிஎன்ஏ டெஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு. ஆமாண்டி, பண்ணியிருப்பா, கண்டிப்பாக பண்ணியிருப்பா. பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணியிருப்பா. ஆனால் நீ பண்ணலாடி, நீ பண்ண மாட்டாடி. ஓ, அவ்வளோ நம்பிக்கை. நம்பிக்கை, இந்த நம்பிக்கை ஏன்? எனக்கு அப்போதைக்கு எந்த என்னன்னு தெரியலடி. உன்கிட்ட அப்படி நடந்துக்கணும்னு தோணுச்சு. நான் உன்னோடையவன் சொல்கிறதுக்காக பண்ணண்டி அது. ஓ, ம், ஆமாண்டி. அது ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் மட்டும்தான். உன் சைட்லேருந்து மட்டும் வர்றது லவ் கிடையாது. என் சைட்லேருந்து வந்தால் தான் அது லவ். அந்த லவ்வோடு நடந்தால் தான் அது. ம் ம் புரியுதாடா? புரியுதுடி. இப்போ வேணால் லவ்வோட உனக்கு வெக்கமா இல்லை? இப்போ வந்து லவ்வோட நான் வேணால் பண்ணுறேன், நீ படுடி, அதானு சொல்ல வரேன். ம், ஆமாம். நான் இவ்வளோ பேசியும் ஆமான்னு பச்சையாக ஒத்துக்கிறேன். இதில் என்னடி இருக்கு? என்கிட்ட நீ பேசணும்னு நினச்சிருக்க, அதுலேயே எனக்கு தெரியுது என் மேலே உனக்கு லவ் இருக்குது அப்படின்னு. இதுக்கப்புறம் நான் எதுக்குடி சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டி பிடிக்கிறாரு. பார், இந்த கட்டி பிடிக்கிற வரலாம் எனக்கு வேண்டாம். கையை முளை எடு. இதை பாரு, நான் அடங்கி போகிறது காரணமே நீ என்கிட்ட பேசுகிற அப்படின்றதுக்காக தான். என்னை வெறுத்த மாதிரி என்னை பேசணும்னு வச்சுக்கேன், திரும்ப இந்த மாதிரி தான் பண்ணுவேன். டச் பண்ணுவேன், கிஸ் பண்ணுவேன், கட்டி பிடிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். என் பொண்டாட்டி எனக்கு உரிமை இருக்குது, என் பிள்ளை எனக்கு தொடர்றதுக்கு எல்லாமே ரைட்ஸ் இருக்குடி. ஓ, ரைட்ஸ் இருக்கு. நானே இல்லைண்ணா இதோ பார் வையன், அவ்வளோதான் உனக்கு. இதுக்கப்புறம் நீ பேசிகிட்டே போகிறேன், நான் கேட்டுகிட்டே இருப்பேன்லாம் கிடையாது. வா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சுருப்பாரு. உங்கள் வயிற்றில் தடவிக்கிட்டே இருக்காரு. தடவிக்கிட்டே இருக்காது, எனக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. என்னடி மூட பைத்தியக்காரனா நீ? வயதில் புள்ள இருக்கு, மூடாகுமா? இதுக்கு தான் அப்படி யோசிக்கிறத பற்றி. அப்புறம் எப்படி? அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைல்ல, புருஷனுக்கு யோசிக்க தோணுமா தானே? சரியா, மூடுதான். என்ன பண்ணுன்ற? மூடிட்டு போறியா? என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேறான். ஒரே இடத்துல வந்து தடவிக்கிட்டே இருந்தா ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்காது. சரிடி, எனக்கு என்னமோ கொழுப்பு ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஓவராகவே பேசுகிறேன். அப்படி தான்டா, உங்களுக்கு ஒரு 7 மந்த் இப்போ இருக்கும். அதாவது சில பொண்ணுங்களுக்கு இது வந்து எல்லாருக்கும் கிடையாது. சில பொண்ணுங்களுக்கு கன்சீவாக இருக்கிற டைமு ப்ரெஸ்ட் மில்க் வந்து அதிகமாக சுரக்கும். சேம் டைம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெஸ்ட் மில்க் அப்போவே வந்து சொட்டு சொட்டாக வடிய ஆரம்பிக்கும். இது யாருக்காவது தெரியும் அப்படின்னா ஆமாம் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அந்த மாதிரி வடிய ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி டெய்லி வடிய ஆரம்பிக்குது, வலிக்க ஆரம்பிக்குது. அந்த செஸ்ட் வந்து ப்ரெஸ்ட் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது, ஹாஸ்பிட்டல் அது வந்து ஜேகேக்கு தெரியாது, மீராவுக்கு தெரியாது. என்னடா இப்படி இருக்குது, ரொம்ப வலிக்குது, இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு கூச்சமாக இருக்குது, சங்குஜமாக இருக்குது. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போகிறீங்க, எப்போவுமே நீங்கள் மீராவை தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவீங்க. இன்றைக்கி வந்து தனியாக போகிறதும் மீரா வந்து எங்கே இருக்க போனி? இல்லடி, ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக வந்திருக்கேன். என்னலாம் நீ எதுக்கடி போன? சும்மா நீ எத்தனை தடவை தாண்டி உன்னே கூப்பிட்டு போகிறது, அதனால தான். சரிடி, ஜேகேக்காக, உனக்காக கிடையாது. வேண்டாம் பரவாயில்லடி, நான் பார்த்துக்கிறேன், நான் வரேன், நீ மட்டும் போனேன்னு வச்சுக்க, அவ்வளோதான், வெளில இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மீராவும் உங்கள் கூட வந்திருப்பா. இப்போ போவீங்க, இப்போ செக்கப்லாம் முடியுது, அந்த ப்ரெஸ்ட்டில் அந்த பால் வடியுது அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கூச்சமாக இருக்குது. மீரா கொஞ்சம் வெளில இருக்கியா? ஏண்டி என் முன்னாடியே பேசு, ஏதாவது பிரச்சனையா என்ன? வயிறு ஏதாவது வலிக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயிற்ற மீரா வந்து தொட்டு பார்க்குறா. இல்லடி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் செக் பண்ணிட்டேன், எல்லாம் நார்மலாக தான் இருக்காங்க. ஆனால் இவள் எதுக்கு ஒரு மாதிரி முகத்தை வச்சுருக்கா மேம்? கொஞ்சம் அவள்கிட்ட என்னென்னு கேளுங்க. ஒரு மாதிரியாக இருக்கா 2 நாளாகவே, என்கிட்ட எதுவும் சொல்லவே மாட்றா. இவளோட ஹஸ்பண்ட் கூட கேட்டுகிட்டே இருக்காரு, என்னன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்றான்னு அவருமே ஃபீல் பண்ணுறாரு. என்னன்னு சொல்கிறீங்களா? என்னம்மா பிரச்சனை? ஏதாவது பிரச்சனைனா சொல்லுமா, வயிறு ஏதாவது வலிக்குதானே? பாப்பா ஏதாவது அதிகமாக உதைக்கிறாளா என்ன? இல்லை மேம், இல்லை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சொல்லுமா, ஏதாவது இருந்தால் சொல்லு, ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது பின்னாடி. இல்லை மேம், எனக்கு ஒரு 2 டேஸாக வந்து ப்ரெஸ்ட் ரொம்ப வலிக்குது, வலிக்குது, எனக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் ரொம்ப வலிக்குது, என்னால் தொடக்கூட முடியல, கல் மாதிரி. அப்படி என்னம்மா சொல்கிற? ஆமாம் ஆமாம். ஓ, இதுக்கு ஏம்மா பயப்படுற? இது நார்மல் தான், ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. சரி கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அதை டச் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப பால் கட்டின மாதிரி இருக்கு, என்ன பண்ணு, வார்டு நம்பர் 32ல் போயிட்டு மில்க் பம்ப் பண்ணிட்டு போயிடுறியா? சரி மேம்.
நீங்கள் இப்போது ஓகேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக வெளில இப்போ வருவீங்க. திரும்ப இப்போ மேம் சொல்லுங்கம்மா. இது திரும்ப திரும்ப இந்த மாதிரி எதுவும் வலிக்காதுல்லம்மா? இதுக்கப்புறம் டெய்லியுமே இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் மில்க் பம்பர் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. என்ன மேம் சொல்கிறீங்க? இது என்ன டெய்லியுமே இந்த மாதிரி இருக்குமா என்ன? ஆமாம்மா, டெய்லியுமே இருக்கும். டெய்லி ஒரு 3 தடவை 4 தடவை பம்ப் பண்ணிக்கோன்னு. என்ன மேம் சொல்கிறீங்க? 3 தடவை 4 தடவைன்னா? ஆமாம், ரொம்ப கட்டும், ரொம்ப வலிக்கும், புரியுதா? லைட்டாக சாப்பிடுங்க. அதுக்காக சாப்பிடாமலாம் இருக்காதீங்க, நல்லாவே சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பம்ப் பண்ணிக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது. மேம் இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இது நார்மல் தான், எல்லாருக்கும் நடக்கிறது தான், புரியுதா? சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு நடக்காது, அவ்வளோதான். புதுசாக இருக்கே மேம். புதுசுலாம் இல்லைம்மா, பழசு தான். ஓகேவா? மில்க் பம்பை மெடிக்கலில் கீழே இருக்கும், வாங்கிக்கோங்க. சரிங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூஞ்சில் ஒரு ரியாக்ஷன் கூட இல்லை. நீங்கள் மட்டும் போகிறீங்க. மீரா எல்லாத்தையும் கேட்டிருப்பா. என்னடி இப்போவே? சரிடி, தயவு செஞ்சு சும்மா இருக்கியா? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை கூப்பிட்டு போயிருப்பாங்க. நீங்களும் வீட்டுக்கு போயிருப்பீங்க. நீங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து மில்க் பம்ப் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க. நீங்கள் நார்மலாக செக்கப் போயிட்டு வந்தாலே வந்து ஜேகே வந்து உங்களை விசாரிப்பார். இன்றைக்கி வந்து விசாரிக்கிறாரு. என்னடி குழந்தை எப்படி இருக்கான்? ஏன் உனக்கு தெரியாதா? மீரா கிட்டே போய் கேட்டுக்கோ, என்கிட்ட ஏதாவது. ஒரு நாள் கூட என்கிட்ட சொல்ல மாட்டியாடி? பேச மாட்டியா? இப்படியே தான் இருக்கலான் இருக்கியா? ஆமாம், இப்படியே இருந்துடலான் இருக்கேன். உன்னை பார்த்தாலே கடுப்பாகுது, வேண்டாம். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு மீரா கிட்டே போய் எல்லாத்தையுமே வந்து மீராவும் சொல்லியிருப்பா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் உள்ளே வராரு. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு தடவி பார்க்குறாரு. என்ன கையெடுக்கிறியா? சரி சரி, ரொம்ப வலிக்கு தானே? அப்படிலாம் எதுவும் இல்லை, கையெடு, எடு கையன்னு. சரி, மில்க் பம்பா வாங்கினியா? எல்லாம் வாங்கிட்டேன். நீ எனக்காக, உன் குழந்தைக்காக நீ பேசுகிறியா, செய்கிறியா? செய், நான் வேண்டான்னு சொல்லலை. இது எனக்கான ஸ்பேஸ். அது சும்மா அங்கே டச் பண்ணுறது இங்கே டச் பண்ணுறதுலாம் வேண்டாம். வயிற்று தடவிக்கோ, கிஸ் பண்ணிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, கட்டி பிடிச்சிக்கோ, அதெல்லாம் நான் எதுவும் தடுக்கலை. நைட்டில் நீ மாட்டை கட்டி பிடிச்சி படுத்துட்ருக்க, கேட்குறேண்ணா? மற்ற இடத்துல தொடாத. என்னடி நினச்சிட்ருக்க? என்ன நினச்சிட்ருக்க? நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஊரை பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன். கன்சீவாக இருக்க நினச்சிட்டு கன்சீவாக நான் உன்கிட்ட அந்த ஆஃபர்லாம் கேட்டேன்னா என்ன? என்கிட்ட நீ சாஃப்டாக பேசு, நான் எதாவது எதிர்பார்க்குறேன்னா என்ன? நீ தான் எதிர்பார்க்குற. திருப்போம் இந்த உரிமையோட எங்கள் கிட்ட உரசிட்டு இந்த மாதிரி பேசிட்டு நிற்காத, டென்ஷன் ஆகுது. எப்போ தாண்டி மறப்ப? மறக்கிற மாதிரி நீ எதுவும் நடந்துக்கல என்கிட்ட. போ. லவ் எப்போ வந்திருக்கு பாரு லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிருப்பார். நீங்கள் வந்து இப்போ வந்து சாப்பிட்டு நீங்கள் இப்போ படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு பெட்டை ரெடி பண்ணிட்டு உட்காந்துட்ருப்பீங்களா, டேப்லெட் போட்டு. ஷோ வலிக்குது, அப்படியே படுத்தலான்னு பார்த்தா இப்போது ஜேகே வந்து அந்த பக்கமாக படுத்துட்டு, படுடி, நீ கொஞ்சம் வெளில போறியா? ஏன், எதுக்கு? வெளில போ, ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வா, போ. ஏன்டி என்னாச்சு? போனா போ, உன்கிட்ட நான் எதுவும் கேட்கல, வெளில போ. என்ன ஆச்சுடின்னு கேட்டேன். நீ போறியா? அப்போ நான் வெளில போவா? என்ன ஆச்சுன்னு கேட்டது நீ பதில் சொல்லி. எதுவும் ஆகலை, நீ போறியா இல்லை நான் போவா, அதான் உன்கிட்ட கேட்குறேன். இப்போது அவர் எதுவுமே பேசலை, எந்திரிச்சு வெளில போயிடுறாரு. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? இப்போ மில்க் வந்து பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு, இன்னும் 3 மாதம் நான் எப்படி ஓட்ட போகிறேன்னே தெரியல. 3 மாதமும் டெய்லி இதேமாரி பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா நான் என்ன ஆகிறது? என்னால் முடியல, வலிக்குது. ஒரு பக்கம் அப்படியே முன்னாடி விழுந்துருவோம் போல், அப்படி இழுக்குது எனக்கு கீழே. அவ்வளோ வெயிட்டு, வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த பால் எடுத்து போய் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? பாத்ரூமில் ஊற்றிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த கதவை திறந்து விட்டுருப்பீங்க. ஆனால் திறந்தனா லாக்கை மட்டும் திறந்து விட்டுருப்பீங்க. அவர் மட்டும் நின்றுட்டே இருந்திருப்பார். லாக்கோட சத்தம் கேட்டோடனே அவர் திறந்துட்டு உள்ளே வந்திருப்பார். என்னாச்சுடி, ஏன் வெளில போக சொன்னேன்? ஆமாம் சொன்னேன். ஏன் காரணம்லாம் வந்துட்டு சொல்லணுமா என்ன? என்னன்னு தாண்டி கேட்டேன், இதில் என்னடி இருக்குது? என்கிட்ட இந்த காரணம் கேட்குறது, இந்த உரிமையாக பேசலாம் வேண்டான்னு சொல்லிட்டேன். சும்மா திரும்ப என்கிட்ட உரிமை எடுத்துக்கிறதுலாம் அதெல்லாம் வேண்டாம். என்னடி நினச்சிட்ருக்கேன்? என்ன நினச்சிட்ருக்கேன்? உரிமை எடுத்துக்க என்ன பண்ண சொல்கிறேன்? தப்பார், உரிமைனா அதை நான் கொடுக்கணும், இன்னும் நான் கொடுக்கல.
நானாக கொடுக்காத உரிமையை நீயா எடுத்துக்கிட்ட. ஆமாடி, நானாக தான் எடுத்துக்கிட்டேன். நானாக எடுத்துக்கிட்ட உரிமையை திரும்ப உங்ககிட்ட கொடுக்கணும்னு தோணலை. நானாக எடுத்துக்கிட்டேன், நானாக வச்சுருக்கேன். அந்த உரிமையில் தான் நான் இப்போ கேட்குறேன். சொல்லு, என்னாச்சு? ஒன்றும் ஆகலை, மூடிட்டு போய் படு அப்படின்னு சொல்லி நீங்கள் மட்டும் போய் படுத்துங்கிறீங்க. அவர் என்ன இவளுக்கு இவ்வளோ திமிர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறது, திரும்ப வந்து அவர் உங்களை கட்டி பிடிச்சிட்டு திரும்ப படுக்கிறாரு. இப்படி தான் போகுது. இப்போ ஒரு 8 months அந்த மாதிரி இருக்கும். டெய்லி இதே ஒரு ரொட்டீனாக இருக்கும். டெய்லி ஒரு 15 minutes அவரை வெளில விட்டு இதே மாதிரியே பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன ஜெக்கே, டெய்லி இதேமாரி 15 minutes நின்றுட்டே இருக்க, என்னாச்சு? என்ன பண்ணுறது, உன் ஃப்ரெண்டு என்ன டெய்லி இப்படி தான் நிற்க வைக்கிறா. என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்றா. என்ன பண்ணுறானும் தெரிய மாட்டேங்குது. ஓ, ஒருவேளை அதான் இருக்குமோ? என்ன அதான் இருக்குமோ? அதுவும் சொன்னேன்ல உன்கிட்ட. என்ன சொல்கிற? இல்லை அதான் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா. இதனால தான் அவள் மாரி பண்ணுறாளா? அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெரில, என்னோடய அசம்ஷன் கரெக்டாக இருந்ததுன்னா அதை தான் இருக்கும். சரி மீரா, நீ போய் படுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது திரும்ப டோர் லாக் ஆனது வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு போகிறாரு. கட்டி பிடிச்சிட்டு திரும்ப தூங்குறாரு. திரும்ப அந்த டே அப்படியே கிராஸ் ஆகுது. அடுத்த நாள் வந்து 15 minutes வந்து வெளில அனுப்புவாங்கல்ல, அதேமாரி அனுப்புறதுக்கு. வெளில போ. ஏண்டி வெளில போனேன், என்ன புதுசாக கேட்குற? காரணம்லாம் கேட்காத, வெளில போ. என்ன ஆச்சுடின்னு அவர்கிட்ட வராரு. இப்போது தோப்பா, வெளில போனேன். எங்கே வெளில போனேன், இங்கே வர. என்ன ஆச்சுன்னு கேட்டேன்டி. பதில்னும் நீ சொல்ல. நீ சொல்கிறத அப்படியே கேட்டு இத்தனை நாள் வெளில போனேன்ல, இப்போ நான் சொன்னதை கேட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஒன்றும் ஆகலை. நீ வெளில போனால் எனக்கு ஒன்றுமே ஆகாது. நான் நல்லா இருப்பேன், திருப்தியாக இருப்பேன். ஆனால் இந்த வீட்டில் என்னையே பிடிச்சி தொங்கிட்டு குழந்தைன்ட்டு கூத்தடிச்சிட்ருக்க. சரிடி, நான் குழந்தைன்னு கூத்தடிச்சா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பட்டன் வந்து கழட்டுறாரு. என்ன பண்ணுற, கையெடுக்கிறியா? அவ்வளோதான். என்னடி இது ஈரமாக இருக்குங்க? சரி, தயவு செஞ்சு என்னோடய பர்சனல் அது எதுவும் தலையை நுழைக்காத இருந்தாலே எனக்கு நான் நல்லா ஃப்ரீயாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நீ உன் பேரை கேட்டாலே எனக்கு எதுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது என்னன்னே தெரில. அவ்வளோ கடுப்பு, அவ்வளோ வருது. கையை எடுக்கிறியா? இடு கையை அப்புறம் திரும்ப என்ன பண்ணிகிட்ருக்க? என்னடி ரொம்ப ஏதாவது வலிக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பட்டனை ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணியிருப்பார். வலிக்குதான்னு சொல்லிட்டு போங்க. இன்னருக்கு மேலே வந்து கையை உள்ளே விட்டு அவர் பார்க்கல. உள்ளே விட்டு தடவி பார்க்குறேன். ஏன்டி இவ்வளோ பெருசாக இருக்குது? நான் கூட அப்பப்போ நினைப்பேன், ஒரு நேரம் சின்னதாக இருக்குது, ஒரு நேரம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீ இதை தான் பார்த்துட்டு தெரிஞ்சியா நீ? என்னடி, ஏன் பொண்டாட்டி தானே பார்க்குறேன், ஊரில் போகிறவெல்லாம் பார்த்துட்ருக்கேனா? என்ன எனக்கு ஒன்றும் புரியல. என்ன தான் நினச்சிட்ருக்க? இப்படியே இருந்ததான் நினச்சிட்ருக்கியா? ஆமாம், இப்படியே இருந்ததான் நினச்சிட்ருக்கேன். அப்போது என் பிள்ளைக்கு என்ன தான் பண்ண போகிறேன்? என்ன பண்ணணும்? என்ன இது ஒன்றும் லவ்வால் உருவான குழந்தை இல்லைல்ல லாஸ்ட்டுக்கு. நான் லவ்வோடு தான், ஆனால் எனக்கு லவ் இல்லைன்னு. இப்போ கூட லவ் இல்லையாடி? லவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணியிருப்பார். இப்போ இன்னர் மட்டும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ அவர் அந்த ஷர்ட் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இன்னர்லேருந்து உங்களுடைய ப்ரெஸ் பார்ட்டை எடுத்து சக் பண்ணுறாரு. என்னடா பண்ணுற, தயவு செஞ்சு விட்றியா? வலிக்குது எனக்கு, ப்ரெஸ் பண்ண. சரி, ப்ரெஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சக் பண்ணிகிட்டே இருக்கார். பால் வந்து அவர் குடிக்கிறாரு. அவர் வலிக்குது, சரி தயவு செஞ்சு போறியா, வெளில போறியா? உட்கார் பார், போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருப்பீங்க. என்னடி, என்ன நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு பம்பர்லாம்? பார், அது முடியல ஜெக்கே, தயவு செஞ்சு போய் என்னால் சுத்தமாக முடியல. அதாண்டி நானும் சொல்கிறேன், படு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காடுறீங்க. உங்களால் முடியலை, ரொம்ப வலிக்குது, ரொம்ப நேரம் ஆகிருக்கும் இன்றைக்கி. அவர் ரொம்ப சக் பண்ணுறாரு. அது என்னமோ உங்களுக்கு ரொம்ப அது பெயின் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறீங்க. இப்போது அவர் சக் பண்ண நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? இப்போது வந்து அவரோட தலை முடி அப்படியே பிடிச்சிட்ருப்பீங்க. உங்கள் 10 விரலுமே அவரோட முடிக்குள்ளால் போயிருக்கும். அவர் வந்து இப்போ மூடாக ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் வந்து பெயின்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே நீங்கள் ஒரு குட்டி குழந்தை நம்மக்கிட்ட பால் குடிச்சதுன்னா எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி தடவி கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே சாஞ்சு அப்படியே படுத்திருப்பீங்க. ஒரு பக்கம் மட்டும்தான் அவர் வந்து சக் பண்ணியிருப்பார். இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப வலிச்சிருக்குமா அந்த பக்கம், அதாவது ஒரு பக்கம் வந்து பால் குடித்தா இன்னொரு பக்கம் வந்து தானாகவே வடிய ஆரம்பிச்சிருக்கும். அந்த பக்கம் வந்து ரொம்ப வடிஞ்சு
ரொம்ப பால் கட்டிகிட்ருக்கிற ஸ்டேஜ் தான் அது. இது கன்ஃபார்ம் தான். அது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியாது. ஒரு பக்கம் பால் குடிச்சிட்ருக்கிறப்ப இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப வீக்கமாக இருந்ததுன்னா அந்த பக்கம் தானாகவே பால் வடிஞ்சிட்ருக்கும். அந்த பக்கம் வடிஞ்சிட்ருக்குமா, இப்போ என்ன பண்ணியிருப்பார், இந்த பக்கம் சக் பண்ணுறதை விட்டுட்டு அந்த பக்கம் வந்து சக் பண்ணிகிட்ருப்பார். மாற்றி 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 சக் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு மூக்கை வச்சு வர சிரிப்பார். அவர் முகம் ஃபுல்லாக இப்போ பாலாக இருக்குது. உங்களுக்கு அப்படி சிரிப்பு வந்திருக்கும். சிரிக்கிறியாடி? இல்லை. இப்போ சிரிச்ச தானே? இல்லை. உனக்கு பிடிச்சிருக்கு தானே அடி? எனக்கு இல்லை, பிடிக்கல, துறப்போ. வலிக்குது. இதுக்கு ப்ரெஸ் பண்ணுற? வலிக்குதில்ல, தெரியுதுல்ல. அப்போ நான் வேணும் தானே? நீ இல்லாமலும் இத்தனை நாள் இருந்துச்சு. இனிமேல் அது இருந்ததுன்னு வச்சுக்கேன், உடச்சி போட்டுருவேன், தூக்கி வீசிடுவேண்டி. நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. இப்போதைக்கு உங்களுக்கு பெயினாக இருக்குது. அதை நீங்கள் இப்போது அவர் குடிக்கிறாருன்றப்ப அது நம்ம பம்ப் பண்ணும்போது அது ரொம்ப வலிக்கும். நமக்கு பம்ப் பண்ணும்போது ரொம்ப வலின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லைட்டாக வலிக்கும் போல் அந்த மாதிரி இருக்குன்றப்ப இவர் வந்து உங்களுக்கு குடிக்கும்போது அது என்னமோ ஒரு தனி ஃபீலாக இருக்குது. அது நம்மளாக கையில் பண்ணுறதுக்கும் ஒருத்தவங்க பால் குடிக்கிறதுக்கும் ஒரு குழந்தைய ஃபீல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் கிடைக்குதுன்றப்ப நீங்கள் அப்படியே விட்டுறீங்க. அப்படியே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, டயர்டாக அப்படியே படுத்து தூங்கியிருப்பீங்க. அப்படியே உங்களுக்கு முன்னாடி அந்த பிரெஸ்ட்டு மட்டும் இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வலி புதுசாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்போது ஃப்ரீயாக நல்லா படுத்து தூங்குறீங்க. அவருமே உங்களை இன்னும் கொஞ்சம் நகர்த்தி உள்ளே படுக்க வச்சுட்டு அப்படியே பால் குடிச்சிக்கிட்டே உங்களை கட்டி அணைச்சிக்கிட்டே அப்படியே படுத்திருப்பார். பட் ஆனால் இந்த மாதிரி பால் குடிச்சிட்டே இருந்தப்போ அவர் ஹார்டாக ஃபீல் பண்ணியிருப்பார். கீழே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. இப்போது தூங்கிட்டியாடே? இவ்வளோ வலி இருக்கு. ஏன்னா நீ கண்டிப்பாக இப்போது நல்லா தானே ஃபீல் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் முத்தம் கொடுத்துட்டு அவர் பாத்ரூம் போயிட்டு அவர் டம்ப் பண்ணிவிட்டு, ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், அவரால் வந்து அந்த ஹார்ட்னஸ் வந்து பேர் பண்ணவே முடிஞ்சிருக்காது. அவர் போயிட்டு பாத்ரூமில் போய் டம்ப் பண்ணிட்டு வந்திருப்பார். திரும்ப அப்படி தான் படுத்துருந்துருப்பார். அடுத்த நாள் வந்து ஒரு காலையில் ஒரு 10 மணி 11 மணி இருக்கும். திரும்ப உங்களுக்கு பால் கட்டின்னு இருக்கும். நீங்கள் வந்து 15 மினிட்ஸ் வெளில அனுப்புவீங்கள, வெளில போ, ஏண்டி நான் தான் இருக்கேன்ல, வெளில போ, நேற்று ஓவராக பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் வெளில போ. இல்லை, இனிமேல் நான் வெளிலலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே டோரை லாக் பண்ணிவிட்டு கிட்ட வராரு. இதோ பாரு, கிட்ட வராத, போ, தூரம் போ. ஏண்டி இது உனக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிக்கல, வெளில போ. ஓ, பிடிக்காதால நீ தலையெல்லாம் பிடிச்சிட்டு நீ கோதியெல்லாம் விட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உங்கள் பட்டனை அவுக்குறாரு. இதோ பார், வேண்டாம், தயவு செஞ்சு வெளில போ, நானே பார்த்துக்குறேன். என்னடி பார்த்துப்பேன்? ஏன் பொண்ணாட்டியே என்னை தாண்டி நீ நல்லா பார்த்துப்பியா? நான் பார்த்துப்பேன், என்னை தாண்டி தான் நீ. ஓ, உன்னை தாண்டி தான் நான். சரி, உன்னை தாண்டியே நான் இருந்தால் போகிறேன். உட்காரையா படுக்கலையா? எதுவும் இல்லை, நீ வெளில போ. இல்லை நீ படுத்துக்கிட்டே பால் குடிச்சா நல்லா இருக்குடி, படு அப்படின்ற பாரு. நீங்கள் ஒரு மாதிரி முறைச்சிட்டுன்னு சொல்ல முடியாது, அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருந்திருப்பீங்க. அவர் அப்படியே உங்களை உட்கார வச்சு அப்படியே சாய்ச்ச மாதிரி படுக்க வச்சுருப்பாரு. நடுவில் அவருக்கு அந்த பெல்லி பம்ப் வந்து அவருக்கு இடிக்குது. இடிக்குதுடி, அதுக்காக நான் கழட்டி உரமாக வச்சிருவா? என்னடி பேசுகிற? தெரியுதுல, மூடிட்டு. அவர் வாயில் அப்படியே பால் வடிஞ்சிட்டு இருந்திருக்கும். திரும்ப வந்து ஒரு பக்கம் குடிச்சிட்ருக்கும்போது இன்னொரு பக்கம் அப்படியே வடிய ஆரம்பிக்கல, அந்த மாதிரி வடிஞ்சிட்ருக்கும். ஏண்டி என்ன தாண்டி அவசரம் இதுக்கு? ஒரு பக்கம் முடிச்சுட்டு இன்னொரு பக்கம் வரமாட்டினா? பார், நீ ரொம்ப இழுக்கிற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரெஸ்ட்டுக்கிட்ட பேசிகிட்டே அவர் பால் குடிச்சிட்ருக்காரு. உங்களுக்கு வந்து இப்போல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் பண்ணுறதெல்லாம் நார்மலாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் வந்து அவர் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப வீக்கமாகவும் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் அவருக்கே தெரியும்ல, கொஞ்சம் பிரெஸ்ட்டு பெருசாச்சு அப்படின்னா நம்ம ஷர்ட் பட்டன் வந்து ரொம்ப டைட்டாக தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களை இப்போல்லாம் வந்து அவராகவே கூப்பிட்டு பெட்ரூம் வந்து அவராகவே சக் பண்ணிக்கிறது. அவராகவே இன்னும் 1 மந்த்து தான் இல்லாடி, அதுக்கப்புறம் நல்லதான். உனக்கு இன்னும் வேறு வேணுமா? வெக்கமாக இல்லை? நல்லா இருக்குது தெரியுமா? என்னோடய பாப்பாவுக்கு முன்னாடி நான் குடிக்கிறேன்றப்ப எனக்கு அது என்னவோ தெரிலடி, ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா? வெக்கமாக இல்லை உனக்கு? என்னடி வெக்கம்? என்ன வெக்கம்? வலிக்குது. என் பிள்ளை பல்லு வளர்ந்ததுக்கப்புறம் இப்படி தாண்டி கட்டிப்பான். ஆமாம், இதோட மோசமாக கடிப்பானாடி நீ? ஆமாம், கடிப்பாங்க. எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க. நீ உங்கள் அம்மாவை கடிச்சேன்னு சொன்னாங்களா? உங்களுக்கு அப்படியே சிரிப்பு வருது, கொஞ்சம் வெக்கமாக இருக்குது. வெக்கப்படுறத ஏன்டி மூடுற?
மாமன் பார்க்கணும்ல, நீங்கள் அப்படியே திரும்ப பார்க்குறீங்க. ஆமாடி, நான் உனக்கு மாமன் தான், என்ன ஒரு மாதிரி பார்க்குறேன். நான் வீடியோ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைஃப் கிராஸ் ஆகுது. ஃபைனலாக உங்களுக்கு டெலிவரி டேட் வந்திருக்கும். உங்களுக்கும் செம்ம பெயினாக இருக்குது. புஷ் பண்ணு புஷ் பண்ணு புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் சுற்றி சுற்றி சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஜேக்கப் அப்படியே பிடிச்சி காலரோட நெருக்கி இது பண்ணிக்கிட்டு வலிக்குது 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 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழறீங்க. எல்லாம் ஒன்றால் தான்டா, எல்லாம் ஒன்றால் தான், சாரிடி இனிமேல் பண்ண மாட்டேன், இல்லை ஒன்றால் தான், நீ 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 ஒன்றால் தான். அங்கே இருக்கிற எல்லோரும் நசுமே சிரிக்கிறாங்க. ஒரு வழியாக நீங்கள் குழந்தைய புஷ் பண்ணி குழந்தைய வெளில வந்துருச்சு. அவ்வளோதான், ரொம்ப முடியாமல் போயிருக்குமா. அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாரு, உங்களுக்கு வந்து கிஸ் பண்ணியிருப்பாரு. போடா போடா எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து முத்தம் கொடுக்குறேன், முத்தம் போ தூரப்போ, என் குழந்தைய நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயக்கத்தில் நீங்கள் கேட்குறீங்க. உனக்கு வந்து பையன் பிறந்திருக்காமா. என்ன பையனா? ஏம்மா பையன் பிறந்தா உனக்கு வேண்டாமா? இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு பொண்ணு தானே ஆசைப்பட்டேன். என்னடி பேசுகிற, காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த குழந்தைய வாங்கி செல்ல சொல்லிட்டு அப்படியே கிட்ட அவர் மூக்கு கிட்ட எடுத்துகிட்டு போவாரா. ஏய் காமிடா, எனக்கும் காமி. நீ இதை வேணான்னு சொன்னால்டி, அவன் பையன் என்ன மாதிரியே இருக்கான். என்ன உன்ன மாதிரியே இருக்கானா, காமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே மினி ஜேகே அப்படியே அந்த பன்னி ஃபேஸ் அப்படியே இருக்குது. என்ன ஒன்று மாதிரியே இருக்கான், என்ன மாதிரி கொஞ்சம் கூட இல்லை, என் புள்ள மாதிரியே இல்லை. ஏதாவது என்னடி பிள்ளைய மாற்றிட்டாங்கன்னு சொல்ல போறியா, ஏதாவது போடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெத்தியில் வந்து ஒரு மொத்தம் கொடுத்துருப்பாரு. ஓகேடா, அப்படியே ஹாப்பி எண்டிங். இந்த வீடியோ இந்த ஸ்டோரியில் இங்கே அப்படியே எண்ட் ஆகட்டும். என்னால் இதுக்கு மேலே ஸ்டோரியில் எனக்கு கொண்டு போகணும்னு தோணலை. நான் இந்த மாதிரி நான் எதுவும் ரைட் பண்ணல. அப்படியே ஒரு போகிற போக்கில் இது அடிச்சு விட்ட மாதிரி தான் ஒரு கதை. இது பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. அகிலா அண்டு மீனாட்சி, உங்களுக்காக தான் அதை போட்டிருக்கேன். ஓகேடா காய்ஸ், பாய். நம்மளோட சேனலை பிடிச்சவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. ஸ்டோரி இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு தம்ஸ்அப் பண்ணிட்டு போயிடுங்க. நல்லா இல்லை அப்படின்னா கொஞ்சம் கழுவி ஊற்றி கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. என்ன பிரச்சனை நானே பார்த்துக்கிறேன். தேங்க்யூ, பாய்.